வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நெய் 3 ஸ்பூன், ஏலக்காய் 2, முந்திரி பருப்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சீரகம், கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி 2, தேங்காய் பால், பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர். அவ்வளோதாங்க தேவையான பொருள். வாங்க நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூனை நெய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், சீரகம், முந்திரி பருப்பு எல்லாம் இப்போ போட்டுக்கலாம். இப்போ லேசாக கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதையும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், இந்துப்பு தேவையான அளவு, இப்ப தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப பாருங்க தக்காளி எல்லாம் சேர்ந்து 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா இலையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இதையெல்லாம் போட்டு கிளறி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா எல்லாம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் போட்டுக்கலாம். மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் போட்டு வச்சிருக்கலாம். இப்போ நெய் சோறு சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த நெய் சாதத்தோட உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காம வீட்டில் செஞ்சு பாருங்க.